ரீசென்ட்டா ஆக்ஷன் ஃபேண்டசி த்ரில்லரான மிராய் மூவிய பத்தி நான் சொல்லப் போறேன். இந்த படத்தோட ஆக்டர் தேஜா இதுக்கு முன்னாடி ஹனுமன்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அது உங்களுக்கே தெரியும். ரொம்பவே நல்லா இருந்த ஒரு படம். அதே மாரி இதுவும் இருக்கும் அப்படின்னு ஒரு புராண கதை அந்த மாரி தான் இதுவும் எடுத்திருக்காங்க போல. ஆனா இது அப்படி இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நார்மலா தான் இருந்தது. ஹனுமன் படம் அளவுக்கு ரொம்ப கிரிப்பா, ஸ்ட்ராங்காவும் இல்ல. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர். அவரு அவருக்கு இருக்க நெறைய பவர் கடவுளால குடுக்கப்பட்ட நெறைய பவர்கள் ரொம்ப டேஞ்சரா இருக்கும். மனிதர் கையில கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு 9 புத்தகங்கள்ல அடக்கி, ஒவ்வொரு படைவீரர்கள்ட்டயும் குடுத்து, பரம்பரை பரம்பரையா பாதுகாக்க சொல்லி குடுத்துர்றாரு. அவங்களும் பரம்பரை பரம்பரையா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ஒருத்தன் இதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரணும். நம்ம இந்த உலகத்தையே ஆளணும். சாகாவரம் பெறணும்னு அத எடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். இத ஹீரோ எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் மீதி ஸ்டோரி. ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் அது இதெல்லாம் கொண்டு வராங்க. அது எதுவுமே செட் ஆவல. சிரிப்பு வரல. எதுவுமே பண்ணல. ஆக்ஷன் அதெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா இருந்தாலும், படம் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.